நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது. அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வந்துள்ளன என்று நினைக்கிறேன். அப்படியா? மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன். ஐதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது அவரிடம் நீங்கள் உருது மொழியில் பேசினீர்களே, அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். நம் அரசின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தருகிறது. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் வந்துள்ளனர். ஆகவே நாம் நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா? என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம். காளையார் கோவிலை மீட்க புறப்படுங்கள். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். பெண்கள் படைப்பிரிவினருக்கு குயிலியும், ஆண்கள் படைப்பிரிவினருக்கு மருது சகோதரர்களும் தலைமையேற்றுக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. காளையார் கோயில் நம் கைக்கு வந்து விட்டன. ஆகவே நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டடித்து விடலாம். அவசரம் வேண்டாம். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நம் படை உள்ளே நுழையலாம். அப்போது பெரிய காவல் இருக்குமே. விஜயதசமி திருநாள் அன்று பெண்களுக்கு மட்டும் உள்ளே நுழைய அனுமதி உண்டு. நம் பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் இவற்றுடன் ஆயுதங்களை மறைத்து வைத்து உள்ளே நுழையட்டும். அப்படியே செய்வோம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி. தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். உடையாள் புகழ் ஓங்குக, உடையாள் புகழ் ஓங்குக, உடையாள் புகழ் ஓங்குக. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மறுவேட்டத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடைக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும். தீ எரிகிறது. நம் படை உள்ளே நுழையட்டும். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல். இவ்வெற்றிக்கு காரணமாக இருந்த குயிலி எங்கே? குயிலி தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குளித்து விட்டாள் அரசியாரே. குயிலி தம் உயிரை கொடுத்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறாள். குயிலியின் தியாகத்தை
தவத்திற்கும் வீரத்திற்கும் துணிவிற்கும் நான் தலை வணங்குகிறேன். அனைவருக்கும் நன்றி.